சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை கிராமத்தில் போய் அவங்க அம்மாட்ட வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் சொல்லி அழுகிறாங்க. இதை பார்த்து நான் சரி ஏன் அண்ணாமலை அழுகிற, இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல நானும் தானே இருக்கேன். நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுனா பேசி முடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே கிளம்பலாம். நான் மணிகண்டனை கார் எடுத்து வர சொல்லுவேன்னு சொல்லி உள்ளூரில் ஒரு பையன் சொந்த கார் வச்சு ஓட்டுதார். அந்த பையனை வர சொல்லி நேராக மெட்ராஸில் கொண்டு விடுதாங்க. விட்டோடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பாட்டி வாங்க அப்படின்ட்டு. இங்கே முத்து சொல்கிறாரு, நானே வரேன்னு சொன்னேன் பாட்டி, அப்பா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, அதுக்கு இருக்குடா, நீ கார் எதுவும் ஓட்டி சம்பாரிச்சிக்கிட்டு இருப்ப, நீ இடைஞ்ச பண்ணி கூட்டி வரணும். அது போக வீடு நிலைமை சரியில்லைல்ல, மனோஜ் என்ன செய்கிறான் அப்படிங்கும்போது, ரூமில் தான் இருக்கேன் பாட்டி, வெளியே வரல, நேற்று போகிறோம் கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் கடைக்கு போகல பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு தொழில் பண்ணிவிட்டு போகாமல் தான் நல்லது இல்லையாப்பா, நம்ம இவனை நம்பி எத்தனை பேர் வேலை பார்க்காங்க, ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்க, அவங்க பொழப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் அப்படின்னு சொல்லி பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. பாட்டியை பார்த்தோன்னே வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா ஏன் இப்படி பகல்லே தூங்கிட்டு இருக்க, என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல பாட்டி, மனசுக்கு தான் சரியில்லை, என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. யார் தாண்டா போய் சொல்லலை, எல்லோரும் ஏதாவது ஒரு கதைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் உங்கள் அம்மா கூட போய் சொல்லி தான் என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சா அப்படிங்கும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, எங்கள் அம்மாலாம் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் விஜயா, உனக்கு அம்மா, எனக்கு மருமகள், அதை விட்டு கொடுக்க முடியாமல் நான் ஒன்றும் சொல்லலை, உள்ளது அதுதான். உங்கள் அம்மா வந்து 8 வரை தான் படிச்சிருக்கா, ஆனால் நான் 10 படிச்சிருக்கேன்னு சொல்லி என் பொண்ணை கல்யாணம் முடித்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 8 தான் படிச்சிருக்கா, 2 வகுப்பு ஏமாற்றிருக்கா அப்படின்ட்டு. சரி கல்யாணம் முடிச்சிட்டா, பிள்ளை பார்த்துட்டா, வளர்க்கா, அவள் கதையை அவள் பார்க்கான்னு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி தான் ரோகிணி உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு சில பொய்களை சொல்லியிருக்கா. பெரியவங்க சொல்லுவாங்க, 1000 பொய்யை சொல்லினாலும் ஒரு கல்யாண காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம்லடா. இந்தளவுக்கு உங்கள் அம்மா கோவப்பட்டிருக்கும் கூடாது, நீனும் இவ்வளோ வீம் பண்ணிடக்கூடாது. உன் பொண்டாட்டி எங்கே போனால் ஏது போனாலும் நீ விசாரித்து கூப்பிட்டு வந்துருக்கணும். அது ரொம்ப தப்புடா, வீட்டை விட்டு அனுப்பக்கூடாடா. எந்த வட்டமுமே வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பேசி சரி பண்ணலாம். தூரம் இருந்தோம்னா அடுத்த உறவு மாதிரி ஆயிரும். நீ முதல்ல முகத்தை கையை கழுவிட்டு காலுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கும்போது மீனா எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்காங்க. காப்பி குடிச்சிட்டு மீனா, ஒன்றி மாதிரி இந்த வீட்டில் யார் இந்த மருமகளும் வரமாட்டா, உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற அளவுக்கு நீ இல்லை. அதை புரிஞ்சுக்கிடாமல் தான் இந்த விஜயா இருக்கா. ஆனால் அந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடினா, நான் பார்க்கும்போதே ரோகிணிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கால இந்த விஜயா, இது எங்கே போய் நிற்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் மனசில் ஒன்று பட்டுக்கிட்டே இருந்துச்சு, இந்த பிள்ளை நிறைய பொய் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு. அது போக மலேசியாவிலேருந்து எங்கள் மாமானவர் ஆள் நடிக்க கூட்டு வந்ததுன்னு சொல்லுதே இல்லை, அவர் வரும்போதே எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. நான் முத்துட்டு கூட கேட்டேன், பேராண்டி இவரை பார்க்க மலேசியாக்கார மாதிரி தெரியலையே, மலேசியாவில் இருக்கவங்க நம்ம மாதிரி தான் பேசுவாங்களான்னு கேட்டேன். பாட்டி அவங்களையும் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, பேசும்போது லான்னு முடிப்பாங்க. ஆனால் இவர் அப்படிலாம் பேசுகிற மாதிரிலாம் மெட்ராஸில் எப்படி பேசுவாங்க அதே மாதிரி தான் பேசுகிறாரு. கேட்டால் நான் மெட்ராஸ் தான் பூர்வீகங்காரு, அதனால் இன்னும் தெரில பாட்டி அப்படின்னா. ஆனால் அப்போ நினச்சது சரியாக தான் இருக்குது. டேய் மனோஜ், நீ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி வர சொல்லு. அண்ணாமலை, நீ விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி விஜயா வர சொல்லு, நான் வந்திருக்கேன்னு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, இல்லை பாட்டி, நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணலை, எங்கள் அம்மா சொல்லாமல் நான் ஃபோனும் பண்ண மாட்டேன், தேடியும் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல மனோஜ், உங்கள் அம்மா வந்து என்னை மீறி எதுவும் செஞ்சிருவாளா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு வகையில் பயம். ஏற்கனவே பாட்டி ரொம்ப கோவக்காரங்க. அந்த முத்து மீனாவும் என்னெல்லாம் ஏற்றி விட்டு வச்சுருக்காங்களோ, ஏற்றி விட போகிறாங்களோ, என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தான் வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு போகணும், அந்த மனோஜ் நம்மளுக்கு வேணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு வகையில் பொய்யை சொல்லி சமாளிக்கணும், நம்ம இவ்வளோ நாளும் அந்த மனோஜ் குடும்பத்தை ஏமாற்றணும், அப்படி நாசுக்காக எப்படியாவது ஏமாற்றி வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரோகிணி கிளம்பி வராங்க. இங்கே விஜயாவுக்கு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. விஜயா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, உன்னை வர சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் வரணுமா, ரோகிணியும் வந்துட்டுருக்கா அப்படிங்கும்போது,
ஏங்க என் வீட்டுக்கு அந்த ரோகிணி வரக்கூடாது, 1000 பொய் சொல்லியிருக்காங்க, அவள் வந்தால் நான் வரமாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு எங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடுக்குறேன் நீ பேசிக்க அப்படிங்கும்போது ஃபோனை கொடுத்துட்றாங்க. விஜயா, என் பையன் சொன்னால் வரமாட்டேன், அத்தை வந்துட்டு தாங்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காச்சு கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு எல்லை கடந்த கோபம். இந்த ரோகிணியை வெளுத்து கடத்தி உரித்து உப்பை தடவிடணும் அப்படின்னு வராங்க. வந்தோடனே ரோகிணியை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிருது. ஏன்னா ரோகிணி அவங்களுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. என்னாச்சுன்னே தெரியல ரோகிணிக்கும். அங்கே விஜயாவுக்கு சரியான காலில் இருக்கும்போது, அத்தை இந்த ரோகிணி கொஞ்சம் நேரம் கூட இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், நான் தானே இவளை கொண்டு வந்தேன், நானே இவளை வந்து வெளுத்து வாங்கி வெளியே அனுப்பியிருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பலார் விஜயா வந்து ரோகிணியை வாங்குதாங்க. அப்போ நாச்சார் விலக்கி விடுதாங்க. என்ன நீ பண்ணிகிட்ருக்க, அவள் அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா, நீ மருமகளை ரொம்ப இதாக பண்ணுற, மரியாதை குறைவாக நடத்தாத, மேலே போய்க்க யார் உனக்கு சொன்னா, இதே இது நான் மேலே கை வச்ச சம்மதிப்பியா அப்படிங்கும்போது, அத்தை என்னத்தை எப்படி பேசுகிறீங்க, பிறகு எப்படி பேசுவாங்க, பிறகு நீ எதுவும் நினைக்காதாம்மா, நீ ரொம்ப உங்கள் அத்தைக்கு உரிமை கொடுத்தா அவள் தான் எப்படி எடுத்துக்கிட்டா, இப்போ கூட எங்கள் அம்மாவை தான் பார்க்கேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதடி, வாயில் வர்றதெல்லாம் பொய், பார்லருக்கு என் பேர் வச்ச, கடைசியில் பேரை மாற்றிட்டேன், எனக்கு நீங்கள் அம்மா மாதிரின்னு அவ்வளவும் என்கிட்ட போய் சொல்லி என் தலைமாட்டில் மிளகாய் அரைச்சிருக்கேன், நானும் நீ சொன்னதெல்லாம் வெளுத்து பாலாக நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன், இனி நான் நம்ப மாட்டேன், அத்தை இவளை வெளியே அனுப்புங்க அப்படிங்கும்போது விஜயா, வெளியே அனுப்புனா மட்டும் வீட்டு மானம் போவாதா அப்படிங்கிறேன். அத்தை என் பையன் ஆம்பளை தான், அவனுக்கு நான் வேறு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன் அப்படிங்க, ஆம்பளை பொம்பளைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஒன்று தான், என்ன எல்லாருக்கும் வந்தாலும் ஒன்று தான் சரிதானே, அதனால் இப்படிலாம் பேசாத, அண்ணாமலை இதுக்கு ஒரு யோசனை பண்ணுவோம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு அண்ணாமலை கூப்பிட்டு பேசுதாங்க. சரிம்மா அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, என்னத்தை அவரை கூப்பிட்டு தனியாக பேசியா என்னது அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு விஜயா, அவள் வந்து தப்பு பண்ணிட்டா, போய் சொல்லிட்டா, அதை நம்ம இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ரப்பர் போட்டு அழிக்க முடியாது, நடந்தது தான். இனிமே வருகின்ற காலங்களில் பொய் சொல்லாமல் இந்த குடும்பத்துக்கு உண்மையாக வாழறதுக்கு அவளால் முடியுமா முடியலையான்னு கேட்போம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அத்தை இப்போ கூட ஒரு பொய் சொல்லிவிட்டு இது பண்ணுவா அப்படிங்கும்போது நாச்சியார் சொல்கிறாங்க, எல்லோரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜயா, ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க, ஒரு தவறு செய்கிறவங்க ஒரு சில நேரத்தில் திருந்த அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீ வந்து இதெல்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போது, மீனா போய் தாம்பளத்தட்டில் 2 வெத்தலை சூடம் வச்சு பொருத்தி கொண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி சாமி கொண்டு வந்து கொடுக்காங்க. நீங்கள் வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்து இது வரைக்கும் போய் சொல்லியிருக்க, இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன், இனிமேல் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதில் சத்தியம் பண்ணிவிட்டு நாம இருமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி ரொம்பவே முழிக்கிறாங்க, நம்ம சத்தியம் பண்ணால் நம்ம பொய்யை சத்தியம் பண்ணால் எதுவும் ஆயிருமா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்புறம் நினைக்காங்க, எவ்வளோ பேர் சத்தியம் பண்ணுதாங்க, சத்தியம் பண்ண சக்கரை பொங்கலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப இதாக நினைக்காங்க. ஏன்னா ரோகிணி அசால்ட்டாக எதையுமே பொய் சொல்கிறதா இருக்கட்டும், ஆட்டையை போடுறதா இருக்கட்டும், என்னது பண்ணுறதான்னு அசால்ட்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியல. மனோஜோட துணைவியாரில் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படியா இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, ஏம்மா இவ்வளோ தான் பொய் சொல்லியிருக்கியா, இன்னும் ஏதாவது பொய்கள் சொல்லாமல் இருக்கியா, இல்லை நீ எங்கிட்ட எதுவும் மறைச்சிருக்கியா, எதுவும் சொல்ல போகிறையா அப்படின்னா சொல்லிடு, இனிமேல் வந்து நீ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி விஜயா முகத்தை பார்க்காங்க. விஜயா சரியான உக்கிரமான கோபத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம உண்மையை சொன்னோம்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நம்மளை வச்சு பார்க்க மாட்டாங்க இந்த ஆண்டி. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு உண்மையை சொல்லணும்? எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுதாங்க. நான் மனோஜ் வேணுங்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுதேன். சரி, இன்னும் 1000 பொய் சொல்லணும்னாலும் இந்த வீட்டில் வாழ தான் செய்யணும், பொய் சத்தியம் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி தாம்பூலத்தட்டில் கை வச்சு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. பாட்டி, நான் இது வரைக்கும் நான் சொன்ன பொய் அது மட்டும்தான்,
இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. பார்லரு சொந்தமாக வச்சுருக்கான்னு சொல்லி இந்த வீட்டில் ஏமாற்றிட்டுருக்கு. அதை சொல்லலை எந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஒரே குழப்பம். அப்போ பாட்டி சரிப்பா எல்லோரும் அவர் வேலையை பாருங்கள், எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி அண்ணாமலை ரூம் போயிடுறாங்க. இந்த முத்து ரொம்ப யோசனையாக இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, ஏங்க அதான் அந்த ரோகிணி வந்து சொல்லிட்டாங்களாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க, கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கும்போது, எங்கே மீனா கரெக்டாக இருப்பா, பார்லரை விற்றுருக்கா, பார்லரையும் விற்றுட்டேன், என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அதில் வேலை தான் பார்க்கன்னு சொன்னேன் என்ன, அப்போ அதுவும் பொய் தானே, அப்போ இந்த பிள்ளை இன்னும் பொய் சொல்ல தயாராக தானே இருக்கும் அப்படிங்கும்போது, ஏங்க பார்லர் விற்றுட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விற்று ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள்கிட்ட யாராவது தேவையில்லாத தகவலை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனா தேவையில்லாத தகவலை யாரும் சொல்லலை, சொன்னது யார் தெரியுமா அப்படிங்கும்போது, யாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பார்லரோட ஓனர் தான், அவங்ககிட்ட தான் ரோகிணி விற்றுருக்காப்புல. ரோகிணி நடத்தினது 2 வாரமோ 3 வாரம் தான் நடத்தியிருக்காங்க, அதுக்கு மேலே நடத்தலை. அதை கொடுத்துட்டாங்க, மாதம் 10 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே இந்த விஷயம் தெரியவே தெரியாதாங்க, இது தெரிஞ்சால் அத்தை கண்டிப்பாக கோவப்படுவாங்களே, ரோகிணியை கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களே, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண முடியும், நம்ம 2 பேரும் மாடியில் ரூம் கூட கட்ட முடியாமல் இருக்கும், நம்ம அந்த பார்லர் ஒரு 15 ரூபாய் கூட செலவு பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா ரோகிணிகிட்ட அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரி எங்கே இருக்கும், இதில் அதையும் அவங்க சொல்லியிருக்கலாம்ல அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கும் பயங்கரமாக இருக்குது. அப்பாவுமே அதான் யோசனை பண்ணார், அப்பாவுக்குமே மனசு சரியில்லை. சரி இந்த பிரச்சனையை இதை சரி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு அப்படின்னு நினைக்காங்களே தவிர்த்து, நிரந்தரமாக அப்பா சந்தோஷப்படணும்னா அந்த பொண்ணு இதை உண்மையை சொல்லணும். அது என்றைக்கு சொல்லும், அதுபோக எங்கள் அம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ என்னமே, அதுவே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி போகிறக்க பார்த்தா வீடு மன நிம்மதி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியும் கால் பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி 2 பேத்துக்கும் ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்பி வரலாம் அப்படிங்கும்போது, ஸ்ருதி சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி இருக்கும் எது இருக்குன்னு பரபரப்பாக கிளம்பியே வந்துட்டேன், நான் வீட்டு வாசலேருந்து தான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரவிக்கும் ஸ்ருதிக்கும். அப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ தானே நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நாங்கள் போனோம், ரொம்ப சூப்பராக இருக்குது சீசன், எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் மன உரி இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில போய்ட்டு வரலாம், நானும் லீவ் கட்டுறேன் ரவியும் கேட்டுருவோம், கொடைக்கானலில் ஒரு சில இடம் பார்த்து வச்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம எல்லாருமே கிளம்பி போகலாம், ஏதாவது காரை புக் பண்ணி அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், நம்மகிட்ட தான் 2 கார் இருக்குது 3 கார் இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லோரும் கொடைக்கானல் போயிடுறாங்க. அங்கேருந்து வரும்போது புது மனிதர்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு எல்லாமே இயல்பாக வந்துடுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் இந்த கோபம் போகலை, ரோஹிணிகிட்ட மனோஜ் பேசவே இல்லை. ஏன்னா விஜயா வந்து ரோஹிணிகிட்ட மனோஜை பேசக்கூடாதுன்னே சொல்லி வச்சுருக்காங்க, அதனால் ஒரே ரூமில் இருந்தாலும் கூட பேசவே இல்லை. இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியா இருக்குது, முத்துட்ட சொல்கிறாரு, முத்துட்ட சொல்லி மனோஜ்கிட்ட பேசுகிறா, ஒரே ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு புருஷன் முன்னாடியாக இருந்துக்கிட்டு பேசாமல் வைக்கிறது நல்லது கிடையாது, பக்கத்தில் இருக்கும்போது யாரோட அருமை யாருக்கும் தெரியாது, இல்லாத போது தான் ஒரு பொருளோட அருமை தெரியும். சொல்லப்போனால் நிழலோட அருமை வெயிலில் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் வெயில் பயங்கரமாக இருக்குது, நம்ம கொடைக்கானல் போய்ட்டு வந்தோம், குளு குளுன்ட்டு இருந்துச்சு என்ன, அப்போ அந்த வெயிலோட அருமை நம்மளுக்கு தெரியாமல் தானே, வெயிலோட அருமை தெரியாமல் தானே அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அதை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறனால தான் இப்படி இருக்கும். வாழப்போது கொஞ்ச நாள்டா பேசுடா அப்படிங்கிறாங்க. மனோஜை கூப்பிட்டு ரவியும் முத்தும் பேசுகிறாங்க. எவ்வளவோ பேசி பார்க்காங்க, மனோஜ் முடியாது, ஏன்னா அவருக்கு பிடிச்சது 3 பாரு அந்த மாதிரி ஆள். விஜயா சொல்ல மட்டும் தான் கேட்குறாங்க. இப்படி இருக்க கேப்பில் யாருக்குமே தெரியாமல் மனோஜை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் பொண்ணு பார்க்கையும் வச்சிடுறாங்க. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுது. அண்ணாமலைக்கு தெரிஞ்சோடனே விஜயா அவங்க மேலே சரியான கோபத்தில் பலார்னு வாங்குதாங்க. வாங்கினோடனே ஏங்க எதுக்கு நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், ரோகிணி இவ்வளோ போய் சொல்லுவா, என் பையன் மனோஜ் வந்து இவ்வளோ வாழணுமா வைக்கணுமா, அதெல்லாம் லாயக்கப்படாது, வாழ மாட்டான் வைக்க மாட்டான் அப்படிங்கும்போது பார்த்தீங்களாம்மா இப்படிலாம் அந்த விஜயா பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது, விஜயா இதுக்கு மேலே நீ வந்து ஓவராக பண்ணிடுறதுன்னு நல்லா இருக்காது, நீ என்ன பெரிய கோடீஸ்வரியா, உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை லட்சம் கோடியை கொண்டு வந்த,
சும்மா போட்டுக்கிட்டு நீ வந்து உன் பையனுக்கு கோடீஸ்வரனை தான் வீட்டில் தான் பொண்ணு எடுப்ப வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை, பணக்காரின்னு சொன்னால் தான் நீ கல்யாணம் முடிச்சு வைப்ப, மனோஜை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டா. அதோட முடிஞ்சது. ரோகிணி தான் மனோஜோட பொண்டாட்டி. நீ தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நல்லவே இருக்காது விஜயா, பார்த்துக்கோ. பிறகு இந்த நாச்சாரோட குணத்தை நீ பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, அத்தை அப்படிலாம் இல்லை, இப்படி தான் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் மனோஜ், உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நல்லா இருக்காது. டேய் முத்து, ரவி, சுருதி எல்லோரும் வாங்க, எல்லோரும் அவன் பொண்டாட்டிக்கு என் முன்னாடி சாப்பாடை ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் மட்டும் ஊட்டி விட மாட்டேக்காரு. பாட்டிக்கு சரியான கோவம், ஊட்டி விட்றா அப்படிங்கிறாங்க. அதனால் ஊட்டி விடுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஊருக்கு கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், பாட்டி அங்கே விவசாயம் முடிஞ்சிட்டு இந்த 3 மாதத்துக்கு அங்கே ஒரு வேலை இல்லை, உளுந்த விதைச்சிட்டு அது முளைச்சிக்கிட்டு இருக்கும். 3 மாதம் கழிச்சு தான் அறுவடை கொண்ட பெரிய வெயில் ஓவராக தான் தாய்மார்களே, நீங்கள் அதனால் வந்து அன்பான வணக்கம். பேசாமல் இங்கே இருங்க பாட்டி, ஒரு 3 மாதத்துக்கு வீடு வந்து சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும், கொஞ்ச நாள் இங்கே இருங்க அப்படிங்கும்போது, முத்து நீ சொல்லுது எனக்கு புரியுது, இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது முத்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ரோகிணிக்கு சொந்தமாக பார்லர் இல்லை பாட்டி, அது வந்து வாடகை, அதை விற்றுருச்சு, சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குது அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, சரி ரைட், இதை நான் நாசுக்காக பேசிக்கிறேன், இப்போதைக்கு பேச வேண்டாம். விஜயா மேலே கோவத்தில் இருக்கா, இந்த கோவத்தை வச்ச வீட்டுக்கு அனுப்பணும்பா என்ன, சரி ரைட்டு, அவள் வேலை பார்க்குறா இல்லை சொந்தமாக வச்சுருக்கா, அதை பற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டில் வழக்கம் போல் வேலையை பார்க்காங்க. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, நீ வந்து உன் தொழிலை பாரு, பாட்டிக்கு நான் 2-3 மாதம் நான் சமையலை பார்த்துக்கிறேன், அது போக ரோகிணிக்கும் சுருதிக்கும் நான் சமையலை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி நான் வந்து கற்றுக்குறேன் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி எனக்கு சமைக்க வராது அப்படிங்கிறாங்க. சமைக்க வராது, நம்ம தான் அதுக்கிட்ட போகணும், பொண்ணாக தான் வருவா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பயங்கரமாக சமைக்க சொல்லிக் கொடுக்காங்க. அப்போ 2 பேரும் ஓரளவு சமைக்க படிச்சிடுறாங்க. படிக்கும்போது பாட்டி ஒரு ஷெடியூல் போடுறாங்க, திங்கக்கிழமை மீனா சமையல் பண்ணால் செவ்வாய்க்கிழமை சுருதி பண்ணணும், செவ்வாய்க்கிழமை சுருதி பண்ணுறான்னா புதன்கிழமை ரோகிணி பண்ணணும், இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சமையல் பண்ணணும். 3 நேரம் சமையல் அவங்களுடைய இது தான். ஏன்னா அது போக நீங்கள் வேலைக்கு எப்படி போவீங்களோ வைப்பீங்களோ அதை நீங்கள் அதுக்கேற்றாப்புல சமைச்சுக்கணும். ஆனால் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சமையல் நல்லாவே போயிட்டுருக்கு. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எப்படியாவது இந்த ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பணுமே, அப்போனா தானே மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிக்க முடியும் அப்படின்னே நினச்சிட்ருக்காங்க. விஜயா ஒன்று மட்டும் மறந்துடுறாங்க, மனோஜுக்கு ஓவராக கடை இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயாவும் ரோகிணியும் பேசும்போது வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்றாங்க. அந்த பத்திரத்தை சிட்டிகிட்ட தூக்கி கொடுத்துட்றாங்க ரோகிணி. எப்படியாவது இதை வச்சுக்கிட்டு ஒரு 30 லட்ச ரூபா யார்ட்டையா வாங்கி கொடுங்க சிட்டி அப்படிங்கும்போது அந்த பத்திரத்தை வச்சு சிட்டி ஒரு ஆள்கிட்ட வெயிட்டான அமௌண்ட்டு வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்த விஜயா மறந்துடுறாங்க சுத்தமாக. ரோகிணிக்கு தச்சிலாம் நினைவு வந்து சிட்டிகிட்ட கேட்குறாங்க, சிட்டி எனக்கு 30 லட்ச ரூபா வாங்கி தர சொன்னோன்னே எங்கள் ஆண்டி வீட்டை வச்சு இப்போ அது பணம் வேண்டாம், அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படிங்கும்போது சிட்டி சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறீங்க, அந்த பத்திரத்தை வச்சு உடனே வாங்கி உங்கள் கையில் தந்துட்டேன், மறந்துட்டீங்களா அப்படிங்கும்போது சிட்டி விளாடாதீங்க, நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள்கிட்ட பத்திரம் தந்தேன், நீங்கள் பணம் எதுவும் தரல, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு ரொம்பவே நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட வச்சு நான் 30 லட்ச ரூபா வாங்கி கொண்டு தந்துட்டேன், அது சொந்தமாக என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன நினச்சிட்ருக்கீங்க மேடம், சிட்டி நான் உங்களை சும்மிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சும்மிட மாட்டீங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சாதாரணமாக பணக்காரின்னு சொன்ன உண்மையே வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்க்கையை மறைச்சிட்டு எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து ஆதாரத்தோடு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கி சின்ன பண்ணம் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அத்தையை அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் பாட்டி உள்ளேருந்து வந்திருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இந்த விஷயமும் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்கே தகவல் சொல்ல ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் நடக்க தகவல் சொல்ல ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், வீட்டு பத்திரத்தோட நிலை என்னவாகும், ரோகிணியுடைய உண்மை நிலை அந்த பத்திரத்தின் அடிப்படையில் தெரிஞ்சால் இந்த விஜயாவை இந்த நாச்சார் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.